முதல்ல ஒரு சின்ன பையன் பேசினா மாம்பழத்தை பற்றி. அதை கேட்கும்போது இது மாம்பழ சீசன் தான், இருந்தாலும் அந்த பிஞ்சு மாம்பழத்தினுடைய சுவை ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப இனிப்பாக இருந்தது. பிஞ்சுக்கு சுவை கிடையாது, அது காயாகணும், பழமாகணும், அதுக்கப்புறம் தான் இனிக்கும். ஆனால் இந்த பையன் பிஞ்சாக இருக்கும் போதே இனிப்பது எப்படி பிஞ்சிலேயே பழுத்ததோ என்று எண்ணும் அளவுக்கு அந்த குழந்தையின் திறமை இருந்தது. அந்த குழந்தைக்கு ரொம்ப அழகாக தமிழ் பேச கற்றுக் கொடுத்த அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு என்னுடைய வணக்கம், ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியுமே தமிழ் மணக்க மணக்க இருக்கும் பொழுது அதோடைய அழகே தனி. ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவேறணும் அப்படிங்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே பிள்ளையாரை வணங்கி தொடங்குவோம். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையான தமிழில் தொகுத்து திரு கணேசன் என்பவர் தொடங்கி நடத்தி வருகிறார். அவருடைய தமிழுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன். அவரை நிறைய நிகழ்ச்சிகளில் நான் பார்த்துருக்கேன். அவருடைய அழகான தமிழ் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆகச்சிறந்த பலம். குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல, நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னடா இவர் ரொம்ப பூமர் அங்கிள் மாதிரி நிறைய பேசி பேசி அட்வைஸாக பண்ணி தள்ள போகிறாரோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். சில கருத்துக்கள் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மற்றும் ஒரு விடுமுறை தினம், இது ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு தினம் அப்படின்னு நினச்சி நாம் இந்த தினத்தை கடந்து போய்விடக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் தமிழோடைய பெருமையை பற்றி தம்பி விக்னேஷ் அவர்கள் ரொம்ப அழகாக பேசினார். அவருடைய அந்த செழுமையான உரை வியக்க வைக்கத்தக்கதாக இருந்தது.